நூலகர் ஐயா வின்சென்ட் ரவிச்சந்திரன் வின்சென்ட் ஐயா அவர்கள் நமக்காகவே அவருடைய வாழ்நாளை இங்கேயே கருத்து நமக்காகவே வாழ்ந்து இந்த பிரதிபலன் இல்லாமல் சம்மானவர்களெல்லாம் பண்ணால் நீங்களாம் 10,000 ரூபாய்க்கு கூட எவ்வளோ வரமாட்டாங்க. ஆனால் அவர் அதில் இலக்கிய வட்டத்துலையும் சரி நம்முடைய நண்பர் வட்டத்துலையும் சரி எல்லாத்தையும் பழகி நமக்காக மக்கள் மாமன்றத்துக்காக உழைச்சார். அவர் இறுதி மூச்சு வரை அந்த இறக்கும் ஒரு 100 நாளுக்கு முன்னாடி கூட இங்கே வந்து நின்று இருந்து பேசிட்டு போகிறாரு. அது ஒரே நாள் படுத்துட்டு இறந்துட்டார். அவருக்காக திருப்பூர் மக்கள் மாமன்றம் எல்லாம் அது உண்மை. அதில் எப்படின்னா சிஎஸ் ஐயாவுக்கு அப்புறம் அத்தனை பேரும் அங்கே போனது அவருக்கு தான். அவருடைய இறப்புக்கு தான் உண்மையிலேயே மிகச்ச மக்கள் அவர் பசங்களே அசந்துட்டாங்க. இல்லை இவ்வளவு ஆட்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, வந்துட்டே இருக்கு. காலையில் பார்த்து 4 பேர் போனாங்க வந்து அப்படி பையன் சிலர் நல்லா சொல்லிட்டாங்க. இவ்வளவு பேர் அப்பா சம்பாதிச்சுருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். மக்கள் மாவட்டத்துக்கு பெருமை எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதே எங்களுக்காக இருக்குது. அதனால் அங்கே ஊர்வலத்தை எப்படி தான் இறுதி ஊர்வலம் மாதிரி எல்லோரும் போய் எல்லோரும் பண்ணி அது செஞ்சது மன நிறைவாக இருக்குது. இப்போ மக்கள் மாவட்டத்திற்கு அவர் கடைசி மூச்சு வரை இந்த இடத்துல இருந்து அவர் உயிர் போனது அவருக்கும் பெருமை, நமக்கும் அது நிறைய பெருமையாக இருக்குது. அவருடைய நினைவாக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலிக்காக இருந்துருக்குது. நம்மகிட்ட வேலை செய்கிறாரு மக்கள் மாவட்டம் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். அவர் போட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் வயசுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வரவில்லை சும்மா பாட்டு போட்டு சொல்லலாங்க. யாரும் அவர் வரதே பெருசப்பா, அவருக்கு எதுவுமே கொடுக்கூடாது. அவர் வந்து உட்காந்துக்காரு, நமக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் இந்த மோட்டர் டெய்லி போட்டு பாருங்க, அது சக்காயிட்டு அது கூட போட மாட்டாங்க. அதான் சத்தம் போடுறாங்க. எனக்கு அவருக்கு 7ஆம் பொறுத்து அவர் நீங்களே சொல்லுவீங்க, இப்போ நீங்கள் சட்டை போடுறீங்களா இது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுவார். உங்கள் நம்பியில் ஒன்றும் பேச முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை அவர் இறக்குவார். நான் அவருக்கு அதுக்கு மேலே அவர் இறக்குவேன். வயசுக்கு தகுந்த இல்லாமல் குழந்தையாகவே ஆகிட்டார். அவர் குழந்தையாகவே ஆகிட்டார். கடைசி வரைக்கும் குழந்தையே தான். நாம் எதை சொன்னாலும் தலைகளாக தான் சொல்லுவார், மாற்றி தான் சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டார். அப்புறம் கவிதைகள் ஒவ்வொரு இருக்கிற எல்லாமே அவர் எழுத்து தான் இருக்கணும். இல்லை போகிற கவிதைகள் சின்ன வயதில் பாருங்கள் போகிற காதல் கவிதைகள் தான், வாலிப கவிஞர் அவர் தான். அது உண்மையிலேயே இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து போயிட்டார். அதனால் அவருக்கு என்னுடைய திருப்பூர் மக்கள் மாவட்டத்தாக அஞ்சலி செலுத்த போகிறேன். அடுத்த எல்லாம் சொல்லுவேன். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மக்கள் மாமன்றத்தோடு இணைந்து பணியாற்றி நம்மை விட்டு பிரிந்த வின்சென்ட் ஐயா அவருடைய நினைவஞ்சலி கூட்டமானது திருப்பூர் மக்கள் மாவட்டத்திலே நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு அந்த அஞ்சலியை செலுத்தினோம். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் சிறந்த பொறுப்பாளர். அவர் எத்தனையோ கவிதைகள் கட்டுரைகள் எத்தனை எழுதினாலும் குறிப்பாக இந்த மக்கள் மாமன்றத்தை தன்னுடைய ஒரு அமைப்பாக நினைத்து இந்த மக்கள் மாமன்றத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டவர். அதேபோல் சிஎஸ் ஐயா அவர்களுடைய நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவர் மக்கள் மாமன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அவங்க ரோட்டோரமாக ஏதாவது ஒரு குப்பை இருந்ததுன்னா உடனே அதை வந்து செய்தியாக கொடுத்துருவார். தினமலருக்கு இந்த இடத்தில் குப்பை தேங்கி இருக்கிறதுன்னு போட்டு அது ஒரு செய்தியாக பண்ணி அது ஒரு ரெகுலராகவே எங்கெங்கே அவர் கண்ணுக்கு எதுப்படுதோ அதை வந்து ஒரு தூய்மை பணி மாதிரி மக்களுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை. அதே போல் இந்த மக்கள் மாமன்றத்தில் அவர் ஒரு சம்பளம் வாங்குறதுக்காக வரல, இது ஒரு சேவையாக பண்ணி தான் அவர் அதை பண்ணினார். அதே போல் சிஎஸ் ஐயா இப்படி இந்த மக்கள் மாமன்றத்தை உருவாக்கி இந்த இடத்தை எப்படி மக்களுக்காகவும் அர்ப்பணித்தார். அதே போல் அவருடைய நூலகர் என்ற ஒரு பெயரை இட்டு அவருடைய ஒரு புகைப்படத்தையும் இந்த மக்கள் மாமன்றத்திலே வைக்க நான் உங்கள் நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கிறேன். அவர் ஒரு நூலகர் என்ற இது போட்ட ஒரு ஃபோட்டோவை வைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நிர்வாகத்திற்கு அன்போடு வைக்கிறேன். அதே போல் நான் அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எங்கள் அண்ணனுடைய பையன் இறந்ததுனால எனக்கு 60 நாள் அடப்பு இருக்கிறதா அப்படின்னால
அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்தேன். அந்த வகையிலே இந்த திருப்பூர் மக்கள் மாமன்றத்திற்கு மாபெரும் ஒரு இழப்பு. இருந்தாலும் கடைசி நாட்கள் வரை அவர் 1 மாதம் லீவு இருந்தார், 2 மாதம் இருந்தாலும் கூட நாம் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். கடைசி அந்த இறக்கிற தருவாயில் கூட அவர் அந்த நாட்களிலே தன்னுடைய கடமைகளையும் பணிகளையும் செய்திருக்கிறார். நிச்சயமாக நாம் இந்த அரங்கிலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தும்போது அவருடைய மனைவியும் கூப்பிட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்கும் அந்த நேரத்திலே ஒரு ஆறுதல் சொல்லும் வகையிலே நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது நாம் அதை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற நல்ல பணிகளை செய்யா பணிகளை எப்படி தொடங்கினோமோ அதே போல் அவருடைய நினைவாற்றல் மிக்க பணிகளை நாம் செய்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இயேசு பிரானை வேண்டி இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்துக்கு நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி. ஐயா வின்சென்ட் ராஜ் பற்றி சொல்லணும்னா நல்ல படிப்பாளி, அறிவாளி. ஏதாவது ஒரு தகவல் படிச்சுட்டே இருப்பார். எந்த தகவல் கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். நல்ல ஞானம் உள்ளவர். அதாவது அவர் அனுபவம் திரைப்படத்துறையில் போய் கிட்டத்தட்ட துணை இயக்குனராக கூட ஒரு பக்கம் போய் பணியேற்றிருப்பார். அந்தளவுக்கு அவரை பற்றியில் சொல்கிறார். கூண்டு கேப் சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு நல்ல ஞானம், ஒரு சினிமாவை பற்றி அறிவு எல்லாமே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு அவர் வித்தியாசம் 1 வருஷம் மூத்தவர் சொல்லியிருக்கிறார். 1 வருஷம் மூத்தவர், நல்ல அறிவாளி, அப்புறம் பொறுமைசாலி. எல்லாரும் சொல்லி கேட்டுக்கிறாரு. அந்த ஒரு சிரிப்பாக சொன்னார். அப்போ அது சரி நான் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த நம்முடைய நூலகத்துக்காக, மக்கள் மாவட்டத்துக்காக இங்கே இருந்து அர்ப்பணித்து கொண்டவர். இந்த மாதிரி ஒரு மனிதர் நமக்கு கிடைப்பாரான்னு சொல்ல முடியாது. எனக்கு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் கோயிலுக்கு வேண்டுங்கிறதுனால நான் போயிட்டேன். அப்புறம் முந்தின அன்றைக்கே போய் மாலை செய்துட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப மனசுக்கு பாரமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் கூட சரி ஒரு ஆத்மா சாந்தி எல்லாம் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூர் மக்கள் மாமன்றத்தில் நாம் 2 பேரிழப்புகளை சந்திச்சிட்டோம். இன்னும் நம்முடைய ஐயா சிபிசிஐயா அவர்கள் அவர் நம்மளை விட்டு போயிட்டாரே கொஞ்சம் ஆறுதலாக இருந்தவர் வின்சென்ட் ராஜ். அவர்கிட்ட இருந்த நல்ல தன்மை, பண்பு எல்லாம் இவர்கிட்ட இருந்தது. அதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தோம். அவருக்கு இடையில போவாங்கன்னு நம்ம யாரும் நினைக்கல. அது நம்ம மன்றத்துக்கு ஒரு பேர் இழப்பு மட்டுமில்லை, நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நம்ம உள்ளத்தில் கொடுத்துருச்சு. எனக்கும் அவரும் பார்த்தா 2 பேரும் எங்கேயோ தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 35 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் ராஜா அவர்களுக்கு தெரியும். எங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம நார்த் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டு எங்கள் பேங்க் ஜன்னல்லேருந்து பார்த்தா இவங்க வீடு. அப்போ 35 வயசுக்கு எவ்வளோ வாலிபனாக இருந்திருப்பாருங்க. 80 வயசு 55 வயசு பேப்பர் கொண்டாந்து போடுவார், முடி நல்லா போட்டிருப்பார், ட்ராமா இதுலாம் கூட எல்லாம் நடிப்பார். சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த மக்கள் நாயகர். அவர் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்காக இந்த அரசாங்கத்தை இங்கே உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீர்னு போன் வந்துடும், ஐயா அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம், நீங்கள் அதை கொஞ்சம் சரியாக அடிச்சுன்னு பத்திரிகையில் போட்டுருங்கன்னு சொல்லி வரும். நகராட்சியிலேருந்து வருவாங்க வரும். ஏன்னா அந்தளவுக்கு இவர் எல்லா விஷயத்துலையும் நகராட்சியில் கூட எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். இவர் நூலகராக இருந்திருக்கிறாரு. இங்கே ஐயா முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை, ஹிஸ்டாரிக்கல் நாடகத்தை நடத்தோன்னு சொல்லி ராஜா நான் அவர் எல்லாமே நடித்தோம். அது அறிவாள் வெல்வோங்கிறதுக்கு அறிவாள்னு சொல்லி ஒரு நல்ல மன்னா ரொம்ப அருமையாக சிந்தனை பண்ணார். ஒரு ஐயா சொன்ன மாதிரி அவர் 10 ஹிஸ்டாரிக்கல் நாடகம் எழுதிக்கிறாரு, அதை கொடுத்தாரு. இப்போ இந்த டிராவில் அவருக்கு இருந்தால் பாருங்கள், அவருடைய தொகுப்பெல்லாம் ஒரு நூலாக போடணும். இதுக்கு கடைசியாக அவர் நான் பார்த்த நாள் அன்னைக்கு நீங்களும் இருந்திருக்கிறீங்க, அவர் ராஜா சார் இருந்திருக்காரு, தங்கவேல் சார் இருந்திருக்காரு. அதெல்லாம் போட்டு ஒரு புக் எழுதுன்னு சொல்லி அதில் நான் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்துருப்பேன். இப்படி நீங்கள் அந்த பொட்டிக்குள்ள புகார் பெட்டியில் போடுறீங்க, அதில் கீழே பதில் வருதுங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்.
நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக வெளியிட்டுருவோம்னாரு. சரிங்க வெளியிட்டுலான்னா இன்றைக்கி என்னோட இந்த ஷீல்டு செய்கிற கடை எனக்கு தெரியும் வான்னு சொல்லி எஸ்ஐ கூட்டிகிட்டு போனார். அவர் தான் ஷீல்டெல்லாம் சஜஷன் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம் என்ன நானும் 4 தான் போனேன் அவினாஷ் ரோட்டில் போய் அந்த இதில் பார்த்தா. ஆமாம் பார்த்தீங்களா அவர் செஞ்சார். அப்புறம் அங்கே உணவு வந்து நான் வந்து எப்படியே சொல்ல மாட்டேன், நீங்கள் மதியம் சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு வயிறு ஒத்துக்காது, ஒரே வடை ஒரு டீ அது போதும் அப்படின்ட்டாரு. அப்புறம் சாப்பிட்டு வந்து அப்புறம் 2-3 நாள் கழித்து பார்த்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயர செய்தி. இது நமக்கு மட்டும் இல்லை, திருப்பூரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு வேதனையாக செய்தி. அவர் மக்கள் மாமன்றத்துக்காக அவர் ரொம்ப இழைச்சி எழும்ப போயிட்டார். இதுக்காக கொடுத்த உழைப்பு தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கலாம். அவ்வாறு நமக்காக உழைத்த அவருக்கு நம்மளுடைய நன்றி தெரிவித்துக் கொள்வதும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி நம் அனைவரும் அவருக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி. அனைவருக்கும் திருப்பூர் வணக்கம். இன்றைய தினம் நமது வின்சென்ட்ராஜ் ஐயா அவர்களின் மறைவுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கெல்லாம் கூடியிருக்கிறோம். எப்போது கூட்டம் கூட்டினாலும் அவர் நம்மை வரவேற்பார். இன்று அவர் இருக்கும் இருக்கை காலியாக நாம் மட்டுமே இருக்கிறோம். வாழ்க்கை நிரந்தரமில்லை என்பதையும் அவர் பல கவிதைகள் மூலம் சொன்னது போல இன்று மௌனத்தின் மூலமாக அவர் வெற்றிடத்தை காட்டி சென்று விட்டார். காங்கேயத்திலே நாங்கள் திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்வு நடத்தும் போது 2 முறை வந்திருக்கிறார். அந்த நிகழ்விலே எனது மகள் ஜனனி காயத்ரியும் அங்கு வந்திருந்த போது இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள். இவருக்கு வயது 83, என் மகளுக்கோ 13. இருவரும் நண்பர்கள். எப்படின்னா இவர் இந்த ஜோக் சொல்லுவார்ல, கேள்வி அல்லது நாம கேள்வி முடியாத என் பொண்ணுங்க அவங்களும் அந்த மாதிரி தான். அந்த வயதில் கொக்கிய ஒரு காலில் நிற்கிது, 2 கால் எடுத்துகிட்டு விழுந்துடும். அப்படி இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டே வந்தாங்க 2 பேரும். அந்த 13ஓட போட்டியிடக்கூடிய அளவுக்கு அந்த 83 இளமையாக இருந்தது. அப்புறம் என்னை சந்திக்கும் போதெல்லாம் கேட்பார், உங்கள் பொண்ணு நல்லா நலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக அவர் வாழ்க்கையில் எத்தனையோ பணிகளில் இருந்திருந்தாலும் பல ஊர்களில் இருந்தாலும் அவர் இறுதி காலத்திலே திருப்பூரின் பெருமை மிகு மக்கள் மாமன்றத்தில் இருந்ததும் அதுவும் நூலராக இருந்ததும் அவருடைய வாழ்க்கை வையத்துள் வாழ்பவர் வானவர்கள் இந்த உலகில் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அது நிச்சயமாக அவர் தெய்வத்தில் வைக்கப்படுவார். எங்கேயோ வீட்டில் இருந்தார், நோய்வாய்ப்பட்டிருந்தார் ஒன்று, இல்லைன்னா அகால மரம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுல இல்லை. கௌரவமாக என்னை பொறுத்தவரையில் மன நிறைவாக வாழ்ந்திருக்கிறார். வளர்ந்த காலத்திலே அவருக்கு நல்லதும் கெட்டதும் நடந்திருந்தாலும் கூட இந்த காலத்திலே அவருக்கு சிறப்பான நண்பர்கள், சிறப்பான இலக்கிய பிரிவு, அவரை மதிக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், அவரை அழைக்கக்கூடிய நண்பர்கள். ஆக அவர் நம்ம மறைவு ஒரு துக்கமாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் மன நிறைவாக வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்லுவேன். சில சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இங்கே வந்தோடனே சொன்னேன், திருப்பூர் மக்கள் மாமன்றம் நூலக வளர்ச்சி நிதி வரவேற்கப்படுகிறது. அதில் எழுத்துப்பழி இருக்குங்க, இரு போடாம விட்டுட்டாங்கன்னு சொல்லுவார். நூலகர் வளர்ச்சி நிதி வந்திருக்கணும்னு சொல்லுவார். நூலகர் வளர்ச்சி நிதி வந்திருக்கணும், அவருக்கு சரியில்லை, அவருக்கு வளர்ச்சி வந்திருக்கும், கொஞ்சம் ரசிகர். அதுதான் சொல்றேன், நாம என்ன நினைக்கிறோமோ அது கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்கக்கூடியது. அந்த காலத்துல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் வந்தது. இவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா 1000 புகார் சொன்ன அபூர்வ சிகாமணி அப்படின்னு சொல்லி 1000 எட்டுவதற்காக அவர் படாத பாடுபட்டு சேர்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவரை கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனால் நாம கொடுக்கிறோம். அவர் அபூர்வ சிகாமணி தான். நம்மோடு இருந்து நல்ல வகையில் நம்முடைய மக்கள் மாமன்றம் நடத்தி நம்ம மனதிலும் வாழும் அளவிற்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். சிஎஸ் ஐயாவை போலவே அவரும் நம் மனதில் என்றென்றும் இருப்பார். அவருக்காக பாரதியாரின் 2 வரி அந்த பாடல், எங்கிருந்தோ வந்தார் இறைச்சாதி நான் என்றார், இறைவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன், எங்கிருந்தோ வந்தார். கண்ணனுக்கெல்லாம் வின்சென்ட் ஓட்டுக்க வேண்டியது. வின்சென்ட் ராஜ் எங்கிருந்தோ வந்தார்.
என் மனதிலே நின்று விட்டார். அவரை போலவே நாமும் மற்றவர் மனதிலே நிற்க வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இவ்வுலகம் அழ வேண்டும் என்று புரட்சி தலைவர் வாயசித்து டிஎம்எஸ் பாடிய அந்த பாடலை போலவே நாமும் வின்சென்ட் ஐயாவை பேசுவது போலவே நம்முள் இருப்பவர்கள் மறைவதற்குள் இன்னமும் நல்லது செய்வோம். மக்கள் மனதிலே நிலையாக நிற்கும்படியாக செய்வோம். அதற்கெல்லாம் இந்த தமிழனை நமக்கு அருள் புரியட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். இன்று நடைபெறும் கூட்டம் வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக நடத்தப்படுகிற இரங்கல் கூட்டம் என்பது நம்மளுக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சி. நம்முடைய மன்றத்தினுடைய எத்தனையோ எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவருடைய கனவுகள் மெய்ப்பட எத்தனையோ கனவுகளை கண்டிருந்தார். ஆனால் அந்த கனவுகளெல்லாம் நினைவாகும் நேரத்திலே கர்த்தரோடு நித்தரையாகிவிட்டார் என்பதுதான் நம்மளுக்கெல்லாம் பெரும் பேரதிர்ச்சி. அவர் குடும்பத்தாருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. மன்றத்தில் 9 மணி ஆனால் வந்து உட்கார்ந்தவுடன் 10 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் வரும். இன்று அவர் போய் வருகிற நாளையோடு 15 நாள் ஆகிறது. அந்த ஃபோன் என்பது இல்லாமல் போனது எனக்கு பேரதிர்ச்சி. ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால் 10 தடவை ஃபோன் செய்வார். இது பண்ணானே அது பண்ணானே ராஜாவோட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லாமல் இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட உன்னதமான மனிதர், மன்றமே மூச்சென்று வாழ்ந்தவர். நம்மளுக்கு விட அதிகப்படியாக மன்றத்தை நேசித்தவர் அவர். நம்மளுடைய வயதை விட அவர் வயது அதிகம். ஆனால் அவர் வாலிபத்தினுடைய உருக்கமாக இருந்தார். நம்மளெல்லாம் ஓய்வெடுக்க வேண்டும் நினைக்கையில் அவர் ஓய்வெடுக்காமல் ஓடி ஓடி மன்றத்துக்கு உழைத்தார். அந்த மாமனிதனை நினைத்து நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அவர் வழியில் நாம் நடந்து இன்னும் எவ்வளவு சிறப்பான முறையில் இந்த மன்றத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ அதுக்கு அவருடைய ஆத்மா நம்மளுக்கெல்லாம் செய்யாவோடு சேர்ந்து இருவரும் நம்மளுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறேன். வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கு எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து மறுபடியும் ஒரு பெரிய இரங்கல் கூட்டம் நடத்தி நம்மளால் முடிந்தவரை உதவி செய்து ஒரு பணமளிப்பு கொடுக்க நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் கேட்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் அந்த கர்த்தரை வேண்டி விடைபெறுகிறேன். ஏன்னா நம்ம வின்சென்ட் ஐயா இன்னைக்கு இப்போ இந்த மேலே ஒரு பணிகள் செஞ்சுருக்குறோம் அப்படின்னா அவர் போன வருஷம் இருக்கும்போது இந்த பணிகள் நம்ம செய்யலை. ஆனால் அவருக்காகவே தான் எல்லாருமே சிரமப்பட்டு அதை செய்யணும்னு வலியுறுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு முழுமை அடைஞ்ச நேரத்தில் அவர் இல்லை. இந்த கோடை காலத்துல அவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனா அவரை பற்றிய நிறைய செய்திகள், அவர் இறந்ததை யாருமே ஏத்துக்கல. சிவதாசன் மருத்துவமனையிலிருந்து அவரை நாங்கள் போய் சந்திக்கணும் அப்படின்னு போகும்போது அவர் மருத்துவமனையில் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் போட்ட செய்தியை பார்த்துட்டு அவர் விசாரிச்சார், 2 முறை விசாரிக்கிறார். ஐயோ இப்படி ஒரு நல்ல மனிதரை நான் இழந்துட்டேனே, நான் கல்வெட்டுக்கெல்லாம் எங்கே போனாலும் கூட வருவாரே, அவர் நான் ஃபோன் நான் யாருக்காவது பண்ண நினச்ச முதல்ல அவருக்கு தான் நான் பண்ணி கூப்பிடுவேன். இந்த மாதிரி போகிறேங்கய்யா வாங்கன்னு சொன்னால் முதல்ல துணையாக வருவார். எங்கே போனாலும் ஒரு தமிழ் ஆர்வத்தில் ஒரு கல்வெட்டு ஆய்வில் எல்லாத்துக்கும் ஒரு உடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பாக இருந்தார். இந்த அகர மோகன சுந்தர ஐயா அவர் ஃபோன் பண்ண அவர் அதை சொல்கிறார். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நான் வந்தேன், இந்த பேருந்து இதுக்காக ரெண்டுக்காக வந்தேன். இவரே கூட்டிகிட்டு போய் அந்த தகவல் அங்கே போய் இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து இப்படி பண்ணுங்க இதுதான் வழிமுறைன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். ஆமாம், நான் ஒரு 2 நாள் அதுக்கு அவர் அது ஒரு வியாழக்கிழமாக்காவது நானும் வந்தேன். ஐயா நாதன் ஐயா வரதுக்கு முன்னாடி அவர் பூரா எடுத்து காமிச்சார். இதெல்லாம் நான் நிறைய சேகரித்து வச்சுருக்கிறேன், இதெல்லாம் ஒரு மூலா பண்ணணும், அளவு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு உயிரோட்டமாக இருந்தார் அவர். அந்த உயிரோட்டம் நம்ம சிஎஸ் ஐயா எப்படி மக்கள் மாமன்றத்தில் ஒரு உயிரோட்டமாக இருந்தாரோ அதே உயிரோட்டத்தோடு ஐயாவும் இருந்தாங்க. அதே சமயத்தில் எல்லா மனிதர்களும் என்னை கூட இந்த ரவீந்தர் கவிஞர் சொன்னார், உங்களுக்கு வின்சென்ட் ஐயா இருந்திருந்தால் அகவை முயந்த தமிழறிஞர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அவர் எழுதி கொடுப்பாரு. அதாவது யார் வந்தாலும் சரி அதாவது சிஎஸ்க்கு அடுத்த பிரகாரம் மக்கள் மாமன்றத்துக்கு யாராவது ஒருத்தர் ஒரு பரிந்துரை கடிதம்னு வந்துட்டான், அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன தேவை, நல்ல விதமாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துறையாகட்டும், நூலுக்கு வாழ்த்துறையாகட்டும், பரிந்துரை கடிதமாகட்டும், மனநோகாமல் அவங்களை ஒரு மகிழ்ச்சியாக நல்லா எழுதி அனுப்பி எல்லாருமே அது ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. என்னை போன்ற இருக்கக்கூடிய இளங்கவிஞர்கள்லாம் ஐயா இருக்கணும், ஐயா இருக்கையிலேயே அவருடைய பரிந்துரை கடிதத்தோடு நாமெல்லாம் ஒரு நல்ல ஒரு முதுமையார் அகவை முடிந்த தமிழறிஞர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையே அவர் மூலியமாக நமக்கு உருவானது. அப்படிப்பட்ட ஐயா வின்சென்ட் ஐயா இன்னும்
அவர் மறையவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார். மக்கள் மாமன்றத்தில் தான் அவருடைய தமிழ் தாய்க்காக அவர் எவ்வளவோ நிறைய விஷயம் சொல்லுவார். போன முறை அவர் மருத்துவமனையில் இருந்துட்டு வந்துட்டு ஏன் என்னையெல்லாம் பார்க்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவரே கூப்பிட்டு கேட்பார். அந்த உரிமை, நான் ஏன் என்னை வந்து பார்க்க வரல, சரி நான் வந்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போனோம்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசிட்டு வருவோம். இந்த முறையும் அந்த செய்தி கேட்டு அண்ணா சொல்லும்போது இல்லைங்க அவர் போயிட்டு வந்துட்டாருன்னு கூப்பிடுவார். நம்ம இடையில தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினச்சோம். அது 2 நாட்களில் அவருடைய ஆன்மா பிரியும் அப்படின்னு நம்ம யாரும் உணரல. அப்படிப்பட்ட நம்மளுடைய வில்சன் ஐயா நம்மளோடு தான் இருக்கிறார், இந்த மக்கள் மாமன்றத்தில் தான் இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு நூலகர் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை வச்சு அவருக்கு ஒரு நினைவஞ்சலி ஏதாவது நம்ம எல்லாரும் அனைவரும் செலுத்தணும்னு சொல்லி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லா உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்வது. நன்றி. எல்லாரும் சொன்னதே தான் நானும் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப பழகிட்டார் எங்களோட. எல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இன்னைக்கு என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, ராஜா வந்தால் கையெழுத்து போட்டார், இப்போ வந்துட்டார், கேட்டால் சண்டைக்கு வர கிட்ட அங்கே எங்கிற சண்டைக்கு வர 1 மாதம் கழிச்சு அப்படிங்கிறார். சண்டைக்கு வர மாட்டாருங்க, சும்மா கூப்பிட்டாங்க. ஆமாம், அப்பவே மறந்துடுவார், அதெல்லாம் வச்சுக்கவே மாட்டார். சீனி போட்டாச்சு 3 மணிக்கு போனேன், உடனே வருவேன், 5 மணிக்கு தான் போவேன். இல்லை அப்படி இவங்க 2 பேரும் இருப்போம். இந்த நாம் மாதிரி இருக்கணும்ட்டு இவங்க 2 சண்டை போட்டுருப்பாங்க. என்னோட பார்த்து ஒன்றுமே இருக்காது. அப்புறம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார், பார்த்து டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தவாதியாக இருந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா அது வந்து குழந்தைத்தனம் எப்படி இருக்கும் அது மாதிரி வயசானது இந்த குழந்தைத்தனம் வந்துச்சு அவருக்கு. அதனால் தன்னை குழந்தைகள் தான் எப்படி சொல்லிகிட்டே இருப்பார், வயசானது சொல்லவே மாட்டேன். என்னென்னா நடந்து வந்தார் பாருங்க, அது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இப்போ வண்டியில் ஏர் பண்ணிக்கிறாரு. நான் அன்றைக்கி கூப்பிட்றவங்க மாட்டிட்டாரு. கடைசியாக நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ராத்திரி 11 ஹெல்மெட்டை போட்டு வந்தேன். எப்பவுமே பஸ்ஸில் வந்து 11 மணி நடந்து வந்தார். நானே ஸ்கூலில் பேசி போட்டாங்க நிறுத்திட்டேன். ஹெல்மெட்டை போட்டேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கிளாஸ் பண்ணார் நிறுத்திட்டு யாருங்க ஏன்னா வயசு கடைசி மட்டத்துக்கு வரேன். அதனால வீட்டில் வந்து போகிறவங்க இந்த மாதிரி தன்னம்பிக்கை அறியவிட்டு ஏதாவது தான் நடந்துருவோம் அப்படி அந்த தன்னம்பிக்கை. கண்ணு ஆப்ரேஷன் பண்ண முடியல லைன்ஸுக்கு உடனே ஒன் பண்ணிட்டாரு. நான் லைன்ஸில் உட்காந்துருக்கிறேன், பஸ்ஸு வந்து நீங்கள் வாங்கினாரு, வந்து பார்க்குற வண்டி போயிடுச்சு, பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கட போகுதுன்னா எஸ்ஆர்டி இங்கே போகுதுன்ட்டு அது வந்து அப்புறம் எங்கே பண்ணுறது ஓஹோ நான் தான் சொன்னேன் அவருக்கு லைன்ஸுக்கு போனது எந்த செலவு இல்லைன்னு. அவர் போயிட்டு வந்து கூட சொன்னார், தங்கமணியா நீ சொன்ன ரொம்ப சந்தோஷம், அடுத்த வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுங்க, அதனால என்ன எல்லாம் சும்மா தானே பண்ணுறாங்க, நமக்கு என்ன அதை பற்றி எங்கே போய் செக்அப் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு பண்ண போகிறனாரு ஆனால் போகல. இந்த மாதிரி ஒரு யதார்த்தவாதி நல்லா இருந்தார். அதாவது எல்லா செய்திகளையும் சேகரித்து வச்சு வந்து காட்டுவார் எல்லாத்திட்டையுமே. ஒரு திண்டு சீட்டு தான் கையில் இருக்கு, அதில் நிறைய விஷயம் இருக்கு. அதை வந்து காமிச்சு இந்த கவிதை எழுதிருக்கு அந்த கவிதை எழுதிப்பாரு. ஆனால் அத்தனையும் காதல் கவிதை, ஏன்னா வயசுக்கு தகுந்த காதல் கவிதை. அந்த மாதிரி அதில் நாம் இவர் வந்து இன்னொருத்தர் இருக்கார் சிவதாசன். இந்த 2 பேரும் சேர்ந்து எழுந்தாங்கன்னா காதல் கவிதை எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு ரொம்ப அதாவது அவர் சந்திக்கும் போது நமக்கு எத்தனை துக்கம் இருந்தாலும் மறந்து அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு. அது மாதிரி நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து இழந்துட்டோம். அதாவது ஐயா வந்து அந்த அன்றைக்கு நான் வந்து போந்திருக்கிறேன், ஐயா எடுக்கிறாரு, இவர் காங்கிறாரு சிம்சன் இருக்குது, வின்சென்ட் ராஜ் ஒரு அறிஞர், எழுத்தாளர், நடிகர் எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு நமக்கு ஒரு தேவைப்படுது இந்த மன்றத்தை பார்க்கறதுக்கு இவர் இருந்துக்கிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். நான் இருக்கேன், நாங்கள் 2-3 பேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஐயா இருந்துக்கிட்டு சம்பளம் எங்கிட்ட எப்படி கொடுக்குறாரு, இல்லைங்க நான் சும்மா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் ஐயா இருந்துட்டு நல்லா இல்லை 2 ரூபா தர்றோம் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. சரின்ட்டு அன்னிலேருந்து அப்படியே தான் இருக்குது. அப்புறம் நாவலாக பார்த்தேன் 2 வருஷம் முன்னே ஒரு 1000 ரூபாய் ஏற்றணும், 3000 கொண்டு. அதனால் அவர் சும்மா தான் பார்த்துக்கின்னு சொன்னார் ஆக்சுவலாக. ஆனால் ஐயா எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வயசுக்கு சும்மா பார்த்தா எங்களுக்கு பாவம், அதனால் நாங்கள் 2 ரூபா தர்றோம் அப்படின்னு கேட்டு சரி போகுதுங்க. நான் டெய்லி வந்து அண்ணனிலிருந்து வந்து அப்புறம் வந்து இங்கே உட்காந்துவார், அப்படியே உட்காந்துட்டார். ஆனால் என்னென்னா உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் சம்சாரத்தை சண்டை போட்டு இங்கே வந்துட்டார். அந்த அம்மா சொல்லுது
ஏங்க போக வேண்டாங்கிற நீ மட்டும் போயிருங்க அதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, உடம்பு சரியில்லை ராஜா, வரமாட்டாரு. நல்ல தெரியும். நீ அன்னைக்கு என்னோட ஃபோனில் அது என்ன தெரியுங்களா கண்டுபிடி சத்தம் போடுறது பேர நான் சொல்கிறேன் ஏனுங்க வீட்டில் இருந்தாலும் என்ன பண்ண போகிறாருங்க அவர் வந்தால் ஃப்ரீயாக இருக்கிறாரு போகிறாரு ஒன்றும் பிரச்சனை அவருக்கு நேரம் போகவே இங்க வந்து மன சந்தோஷமா இருக்கும் ஒரு இதாக தேவை அவர் வந்தார். ஆனால் சம்சாரம் வந்து உள்ள பையன் சொன்னான், மூத்த பையன் இளைய பையன் சொன்னான், ஐயா பக்தன் பண்ணுறதுக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான் வந்து நடந்து போகிறேன்னு பாரு, நான் வண்டி இப்போ விடுறேனப்பா, ஏன் வேணா நீ ஒன்றரை வேலைக்கு போய் பாடுறா, நான் என்ன அந்த சந்துக்கு போனேன் அப்படி போய் கொஞ்சம் அந்த கேட்க மாட்டேங்க. அந்த பையன் ரொம்ப புலம்புனேன். நம்ம அன்னைக்கு இதுக்கு போனோம், நம்ம இறுதியத்துக்கு போகும்போது அந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்கிறது நினைக்கிறாரு, தனக்கு யார் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனப்பான்மை தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோம். அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவருடைய வயசும் ஆகி போச்சு. அதனால் இவருடைய சேர்ந்தார், நல்ல விதமாக சேர்ந்தார், அதுதான் நமக்கு சந்தோஷம். ஏன்னா படுக்கையாகி அங்கே வீட்டில் எல்லாம் திட்டு வாங்குறதை விட இந்த மாதிரி வந்து இறைவன் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப போயிட்டாங்க. அது வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த நல்ல பெயரை வாங்கிட்டாரு. அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே மாதிரி அவருடைய ஆத்மிக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்தில் அவருடைய முன்னாடி பேஸ்புக்கில் வருதுங்க, அந்த டிவியில் அழைச்சிட்டு போய் வர்றாரு. அந்த மாதிரி அந்த அன்னைக்கு யாரும் போட்டுவிட்டாங்க, நீங்க தான் போட்டுட்டீங்களா? அது அந்த மாதிரி அந்த அன்னைக்கு யாரும் போட்டுவிட்டாரு. அதனால நல்ல ஒரு மனிதனை நம்ம இழந்துட்டோம், அவ்வளோதான். இது வந்து தமிழில் ஒன்று நடந்து சந்தர்ப்பங்களாம் அவருக்கு கிடைச்சது ஒரு கன்ஃபியூஸ்டி ஆகிடுச்சு. அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க. அந்த நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப மனதை இருக்குது. அதனால் எங்கள் வீட்டுக்கும் உறவினர்களுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல மனிதன் பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால் அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் இங்கேயாவது வாழ்ந்துட்டு இருப்பார். அதனால் அவருக்கு நம்ம அஞ்சலி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார், இப்போ பேசுறது கேட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அவருக்கும் நம்ம நல்ல வாழ்த்தையை சொல்லி விடைபெறையும். நன்றி, வணக்கம். நம்ம அப்பா இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மாமன்னா விட்டுறாங்கன்னு சொல்லாம அது எப்படி அவருக்கு வந்து அவர் வந்து நமக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செஞ்சுட்டு போகிறாங்க. அது நாம ஒரு அவர் இறந்த அன்னைக்கு 20,000 போட்டு அதெல்லாம் வந்து நிறைய பாக்கியெல்லாம் இருக்கு சொல்லி 20,000 வந்தாச்சு அன்னைக்கு 2 நாள்